ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போரும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம தமிழ் சொந்தங்கள், ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குரு தசையை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று தான் நம்ம சனி தசையை பற்றி பார்த்தோம். நான் அடுத்தடுத்து தொடர்ந்து ஃபங்க்ஷன் ஒர்க்லோடு எல்லாம் இருக்கிறதுங்கிறதுனால இன்னொரு 4 நாளைக்கு பதிவுகள் போட முடியாதுங்கிறதுனால சரி கண்டினியூஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஐடியாவில் வச்சது தான். அடுத்தாப்புலேயே திருப்பினாப்புலேயே குரு தசையை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இப்போது ஜோதிடத்தில் குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர் குருங்க அப்படின்னுவோம்ல, அது மாதிரி அது பெரிய ஆளுங்க அப்படின்னுவாங்க. அப்படின்னா நிஜமாத்தியம் என்னென்னா சூரிய குடும்பம்னு இருக்கு இல்லையா, அந்த சூரிய குடும்பத்தில் ஜைஜாண்டிக் பிளானெட் அப்படின்னு சொன்னால் அது குரு ரொம்ப பெரிய சைஸ், மொக்க சைஸில் இருக்கும்பாங்க. இப்போது இந்த குரு முழு சுப கிரகம், நல்ல கிரகம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த குரு 3 ராசியை தொட்டுச்சுன்னா 7 கோடி பிணம் விழும் அப்படின்னு தான் இப்போ இந்த இதில் கொரோனா பீரியடில் அந்த பதிவுகள் எல்லாமே வந்தது. அப்போது குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசியத்தையும் கடந்து போகும். சப்போஸ் 3 ராசியில் டச் ஆகிடுச்சுன்னா பஞ்சாயத்து இழுத்து விட்ருவோம், உரண்டை இழுத்து விட்ருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வருது இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான பழமொழி தான் இது. இப்போது இந்த சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த குரு ரிவர்ஸில் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா என்னெல்லாம் பண்ணும், என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி எக்கச்சக்கமாக பண்ணி விட்டுறேன். அதைத்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்போது நம்ம பார்க்குறது நெகட்டிவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. குரு சுபகிரகம்தான். அது என்னதையும் ஆகாத லக்னத்துக்கு போய் உட்காந்தா கூட அது சுபகிரகம்தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எல்லாத்துக்குமே அது சுபபலன் தான் கொடுக்கும். ஆனால் சமயத்தில் சிலருக்கு அப்படி திருவி நிற்கும் பாருங்கள், அப்படி நின்றுச்சுன்னா கண்ணா பின்னான்னு சிக்கலான பலன்கள் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் உண்டு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், யாருக்கு குரு திசை யோகமாக இருக்கும், யாருக்கு குரு திசை தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. அதாவது தனுசு லக்னக்காரர்களுக்கு குரு மிகுந்த யோகத்தை செய்யக்கூடியவர், காரணம் லக்னாதிபதி 4ஆம் இடத்ததிபதி, அதனால் நல்லாத்தே இருப்பார் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்லேயும், மிதுன லக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி கன்னியா லக்னக்காரங்களுக்கு குரு பாதகாதிபதியாக வருவதால் அவருடைய திசை நடந்துச்சுன்னாக்கு நம்ம சிரமப்பட்டு சீப்பட்டு சின்னப்பட்டு போயிருவேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிதுன லக்னத்தில் குரு தசை நடந்து கோடீஸ்வரனாக இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. கன்னியா லக்னத்தில் குரு தசை நடந்து மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் காமிக்க முடியும். சரியா? அப்போ இது பாதகாதிபதி வேலை செய்யாதா அப்படின்னாக்கா அது இருக்கிற இடத்துல இருக்கிற விதமாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகத்தை செய்யும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்லா கிரகங்களும் எல்லா லக்னங்களுக்கும் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. எல்லா கிரகங்களும் எல்லா லக்னங்களுக்கும் தோஷத்தை செய்யக்கூடிய அமைப்புலையும் இருக்கும். இந்த பக்கம் இருக்குதுன்னா அப்புறம் அந்த பக்கம் இருக்கணும்ல. ஒரு நாணயத்துக்கு ராஜா இருந்தால் டெய்ல் இருக்கணும்ல, அது மாதிரி ஆகி போயிரும்ல. அப்போது யாருக்கு தோஷம் செய்யும், யாருக்கு யோகம் செய்யும் இந்த குரு திசை அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு எடுத்துட்டா, ஒரு லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த குரு வக்கரமாகி இருந்தால், நீசம் பெற்றிருந்தால், ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தால், 6, 8, 12 மறைந்திருந்தால் அவங்களுக்கு யோகமாக இருக்கும். அதே இது இன்னொரு லக்னக்காரர்களுக்கு இந்த மாதிரிலாம் போய் நின்றுச்சுன்னா சிக்கலில் மாட்டிக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு. அப்போது ஒரு சிலருக்கு குரு கெட்டால் நல்லாயிருக்கும், சிலருக்கு குரு நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த குரு முழு சுபகிரகம்னு சொல்கிறோமே அதுக்கு என்ன காரணம்? அப்போ அந்த இதுக்கு ஒன்றும் பலன் இல்லையா? இப்போ நீ சொல்கிறது படி பார்த்தோம்னா குரு தசை நடக்கணும், அப்புறம் அது யோகமாக உட்காந்துருக்கணும், அப்போத்தான் அது யோகமாக வேலை செய்யும் அப்படின்னாக்க குரு முழுச்சுவர்னு சொன்ன முன்னோர்கள் என்ன முட்டாள்களா அப்படின்னாக்கும் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிறதுல வேணால் அது பத்தாமல் இருக்கலாமே தவிர அவங்க சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்டு தான். எப்படி சொன்னாங்க அப்படின்னாக்க, இப்போது ஒரு ராசி சக்கரத்தில் ஒரு ஜாதகத்தில் குரு ஒரு லக்னாதிபதி நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஏதோ ஒரு லக்னாதிபதி நீசமாகி நிற்கிறார். அந்த இடத்துல குரு அந்த நீசத்தை பார்க்குறார், நீசம் பெற்ற கிரகத்தை குரு பார்க்குறார். அப்போ குரு பார்த்துட்டா நீசம் நிவர்த்தி ஆகிடுது அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் உண்டு இல்லையா. சரி, அப்போது இந்த குரு பார்வைங்கிறது நீசத்தை நிவர்த்தி பண்ணுது. அப்போ இந்த ஜாதகனுக்கு ஆயுளை நல்லபடியாக கொடுத்துருக்கும், பொருளாதாரத்தை நல்லபடியாக கொடுத்துருக்கும், ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக கொடுத்துருக்கும், குழந்தை ஊட்டியை கொடுத்துருக்கணும், இது எல்லாத்தையுமே கொடுக்கும்.
இது வந்து பேசிக். இதெல்லாம் கொடுக்கறதுக்கான கன்சிஸ்டண்டான லெவலில் அந்த குரு வந்து பார்த்துறார். ஜனனகால ஜாதகத்தில் பார்த்துறார். அப்போ எல்லா யோகமும் வந்துடுது. சரியா? ஆனால் அந்த லக்னாதிபதி நீசம் பெற்ற அந்த ஜாதகனுக்கு அந்த எது தொடர்பான தசை நடக்குதோ அது தொடர்பான யோக பாக்கியங்களை கொடுத்துட்டே வருவார். ஒரு எடுத்துக்காட்டாக குடும்பஸ்தானம், அந்த ஒரு வயசு வருது, 25-26 வயசு வருது அப்படின்னாக்கா அந்த டைமில் குரு தசை நடக்கணுங்கிறது இல்லை. இந்த குருவால் பார்க்கப்பட்ட கிரகத்தினுடைய தசை நடந்தால் கூட அந்த தசை வந்து யோக தசையாக மாறி யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் குரு வந்து நல்ல கிரகம், சுப கிரகம், அவர் பார்த்தா சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அப்போது அந்த குருவால் பார்க்கப்பட்ட கிரகமே பிரமாதமான பலனை கொடுக்குதுன்னா அப்போ குரு நல்ல பலனை கொடுக்காதா அப்படின்னாக்கும் பிரமாதமாக கொடுக்கணும்ல அப்படின்னாக்கும் கொடுக்காத சமயத்தில் மாட்டிக்கும். இது எப்படின்னா தடுப்பூசி ஓடுறப்போ வந்து அந்த விஷக்கிருமியை தான் எடுத்து அதை மென்மைப்படுத்தி அதனுடைய சீரத்தை மட்டும் வெளியே எடுத்து அதனுடைய பவரை குறைச்சி உள்ளே போடுறோம் இல்லையா? அப்போது நல்லா வந்து நோய் வராமல் இருக்கணும், தடுப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல விஷயத்துக்காக அந்த இதை பண்ணுறோம் இல்லையா? அப்போது நோய் வர்றதுக்கு நான் டபுள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரத்தை வந்து அப்படியே கொண்டு போய் ஏற்றுனா என்ன ஆகும்? டைரெக்டாக நோய் தான் வரும். சரியா? தடுப்பு சக்தி வேலை செய்யாது. அப்போது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி ஆக்ஷன் தான் நல்லாயிருக்கும், ஓவர் ஆக்ஷன் நல்லா இருக்காது. இந்த சமயத்தில் குரு என்ன செய்வார்னா ஓவர் ஆக்ஷன் பண்ணி ஓல்ட்டி விட்டு போயிடுவார். அதுலேயே நிறைய கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவாங்க சிலருக்கு. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது வேலைக்கு போகாத மனைவி யாருக்கு அமையும் அப்படின்ற மாதிரியான ஒரு டைட்டில்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த சப்ஜெக்டை பேசியிருந்தேன். அப்போ வேலைக்கு போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய தோஷம். எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நான் மட்டும் வேலைக்கே போக மாட்டேன், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, நான் போனாலும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், இம்புட்டு படிச்சுட்டு சும்மா இருக்கிறேன், இங்கே வந்து சட்டி சொண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன், பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன், புருஷனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்ற மாதிரியா நம்ம இப்போ நிறையா குறை விட்டுக்குருவாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா அவங்க ஜாதகம் அவ்வளோ யோகமாக இருக்கும் சார். என்னது யோகமாக இருக்குது, சம்பாதிக்க மாட்டானான்னு? அப்படி இல்லை, இவங்க சம்பாரிச்சு தான் இங்கே எதுவும் நடத்தணுன்றது இல்லை, எல்லாம் தன்னை போல் நடக்கும்னு வாங்கி இல்லை, அது மாதிரி அது வாட்டுக்கு நடக்கும். அது மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து அந்த ஜாதகம் இருக்கும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த கஷ்டப்படுறேன் போகாமல் பாருங்கள் அந்த லெவலை நோக்கியே போயிட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இன்றைக்கி கூட ஒரு நண்பர் வந்து ஒரு இதில் அப்பாயின்மெண்ட்டில் பேசல சொன்னார். என்ன சொன்னார்? நான் வந்து அரசு வேலையை விட்டுட்டு வந்துடலான் இருக்கேன், எல்லோரும் வந்து பார்த்தா பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப வேகமாக வேலை செய்கிறாங்க, அவ்வளோ வேகமாக இருக்காங்க, நான் வந்து ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு நான் ஆஃபீஸ் போனால் தான் உண்டு, நான் ஆஃபீஸ் போகலன்னா கூட யாரும் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு வேலையில் இருக்கேன். அப்போது அப்பேற்பட்ட வேலையில் இருக்க எனக்கே சோம்பேறித்தனமாக இருக்குது சார், நம்ம ரொம்ப வந்து முன்னேற்றம் இல்லாமலே இருக்கோங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். அதாவது விஷயம் என்னென்னா அவருக்கு அந்த யோக பாக்கியம், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாமல் இருக்கியா, நீ ரிலாக்ஸ்டாக வேலை பார்த்தாலே உனக்கு நல்ல சம்பளம் வந்துடும் அப்படின்னு ஆண்டவன் கொடுத்துருக்கேன். ஆனால் அதை புரிஞ்சுக்க முடியலை. சரியா? அது வந்து ஒரு குறையாக பார்க்குறாங்க. அது மாதிரி இந்த குரு வந்து எப்படின்னா ரொம்ப வந்து பவர்ஃபுல் ஆகிட்டாருன்னா அது ஓவர் ஆக்ஷன் ஆகி போயிடும். ஆக்ஷன் தான் நல்லாயிருக்கும், ஓவர் ஆக்ஷன் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவோம்ல, அந்த கண்டிஷனுக்கு வந்துடும். சரி, அப்போ யாருக்கெல்லாம் குரு வந்து யோகமாக இருக்கும் அப்படின்னாக்க எல்லா லக்னத்துக்கும் யோகமாத்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறதா அப்படின்னாக்கா அப்படியும் சொல்லலாம். பட் இருந்தாலும் இதை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எது யாருக்கு குரு யோகமாக இருக்கும், யாருக்கு குரு தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் பார்க்கலாமா? நேற்று நம்ம சனிக்கு பார்த்துக்கிட்டு வந்தோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சார்ட் எடுத்து வச்சுக்கிறோம். அங்கே ஆல்ரெடி குருவை தூக்கி வச்சுருக்கா இருங்க. இப்போது இந்த 12 கட்டத்துக்கும் குரு நல்லவர், இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்கா? என்னமும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா குரு முழு சுபகிரகம் அப்படின்றதுனால 12 கட்டத்திற்கும் குரு நல்லவர். சரி, அப்போது இந்த குரு வந்து பாதிக்கப்படாதா? குருவால் பாதிக்கப்படக்கூடிய கிரகங்கள் அதனால் ராசிகள் அல்லது லக்னங்கள் இருக்கா அப்படின்னாக்க இருக்குது, அதெல்லாம் இருக்குது, சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ முதல் பாயிண்ட்டு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா லக்னத்தை எடுத்துக்கிறோம். மீன லக்னம் நம்ம எப்படியுமே ரிவர்ஸில் தானே வர்றோம், அப்போ அதிலேயே எடுத்துக்கிடுவோம். மீன லக்னம், மீனம் குருவினுடைய லக்னம். இங்கு லக்னாதிபதி மிகுந்த யோகத்தை செய்வார். அப்படியானால் குருதசை நடந்தால் மிகச் சிறப்பாக சீரும் சிறப்புமாக இருப்பார், பேரும் புகழும் வாங்குவார், சந்தோஷப்படுவார். தனகாரகங்கிறனால பொருளாதாரத்தை கொடுப்பார், 10க்கு அதிபதிங்கிறனால சொந்த தொழிலை கொடுப்பார், லக்னாதிபதிங்கிறதுனால ஆயுளை நீடித்து கொடுப்பார், ஆரோக்கியத்தை நல்லபடியாக கொடுத்துருப்பார். லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சியாக இருக்கிறாரா, அப்போ வந்து அவருக்கு சோஷியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பார். இன்னும் சொல்லணும்னா உடம்பை கொஞ்சம் குண்டாக்கி விடுவார், மண்டை கொஞ்சம் சொட்டையாக்கி விடுவார் அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் சரி. இதெல்லாம் எங்கே? லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சியாக இருக்கணும் அல்லது வந்து 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கணும். அப்போ வேணால் இந்த வந்து பேசிகிட்டு இருக்கலாம் நம்ம. அதுவும் 10ல் தனிச்சு ஆட்சியாக இருக்கக்கூடாது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதாவது மீன லக்னத்துக்கு குரு லக்னத்தில் ஆட்சியாக இருக்கார் அப்படின்னாக்கு யோகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா?
சரி, இப்போ நான் சொன்ன மாதிரியான பலன்கள் எது? சொந்த தொழில் பண்ணுறதுங்கிறதோ, பொருளாதார மேம்பாடு அடைகிறதுங்கிறது, சொத்து சுகம் சேர்றது, கல்யாணம் பண்ணுறதுங்கிறது, பிள்ளை குட்டி வைத்துக்கிறதுங்கிறது, அதே மாதிரி பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு வர்றதுங்கிறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். சரி, இப்போ இதே குரு வந்து அப்படியே தூக்கி 10ஆம் இடத்துல வைங்க. இப்போ 10ஆம் இடத்துல தனிச்ச குரு நிற்கிறாரு, ரைட்டா? இந்த ஆட்சி வீட்டில் நிற்கிறாரு, தனிச்ச குரு நிற்கிறாரு. அப்போ தனிச்ச குரு 10ல் நின்னா ஈசனார் ஒரு 10 தலையோட்டில் இறந்துண்டதும்னு சொல்கிறானே, அப்போ 10ஆம் இடத்துல குரு நின்றுச்சுன்னா அவன் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி போயிடுவானா அப்படின்னாக்கா அப்படிலாம் கிடையாது. இந்த லக்னத்துக்கு 10ல் குரு நிற்கலாம். ஏன் நிற்கலாம்? அது மூலத்திரிகோண ராசி. அவர் வக்ரம் இல்லாமல் கூட நிற்கலாம். வக்ரமாயி எங்கே வேணாலும் 10ல் நிற்கலாம். 10ஆம் இடத்துல குரு வக்ரமாயி நின்றுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எந்த லக்னமாக இருந்தாலும் அவருடைய தசை நடக்கல கஷ்டப்படுத்தாது. ஏன்னா வக்ரம்ங்கிறது ட்வின்ஸ்னு எடுத்துக்கோங்க, சரியாக போச்சு. ரெட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிளாக முடிஞ்சுக்கிறோம். அப்போது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது மீன லக்னத்துக்கு 10ல் குரு ஆட்சியாகி அவர் வந்து வக்ரம் ஆக வேண்டியதில்லை. இந்த கிரக அமைப்பு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இல்லையா? இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 2 ஆட்சியை பார்த்துருக்கோம். இப்போ உச்சத்துக்கு போகலாமா? இங்கே வாங்க. இப்போ உச்சத்தில் இருக்கார் குரு. இதை லக்னமாக வந்திருக்கிறது மீன லக்னம். எப்படி பாருங்க இந்த குரு தசை அப்படின்னம்னாக்க, இந்த குரு தசை வக்கரம் ஆகியிருந்தால் பொழைச்சான். வக்கரம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி இருக்குது. லக்னம் மீன லக்னம், 5ல் குரு இருக்கார், உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். அவர் கூட வேறு கிரகம் சம்மந்தப்படல அப்படின்ற பட்சத்தில் ஈவன் இந்த இடத்துல சந்திரன் கூடவே உட்காந்துருந்தா கூட குரு தசை நடந்ததுன்னா கடன் ஆகிடுவாங்க, பொருளாதார கஷ்டப்படுவாங்க, தொழில் ரீதியாக சிரமப்படுவாங்க, செய்தொழிலை மாற்றி அமைப்பாங்க, வேலை செய்கிற இடம் மாறும், இருக்கிற ஊர் மாறும், ஸ்டெபிளைஸான இன்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. இல்லைப்பா இந்த மாதிரி தான் இருக்குது, நான் ரொம்ப பிரமாதமாக சம்பாரிச்சுக்கிருக்கேன் அப்படின்னம்னாக்க வேறு ஏதாவது ஒரு கிரகத்தினால விபரீத ராஜயோகத்தில் வந்து அதை பெரிய அளவில் கொடுத்து பின்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தப்பு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும். அதனால் அந்த மாதிரி இருக்கவங்க இன்னும் கவனமாக இருக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போது இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதும் 10ஆம் இடத்துல மூலத்திரிகோண ராசியில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் நின்று வக்ரமாகாமல் இருந்தாருனாக்கா அவங்களுக்கு நிச்சயமாக பொருளாதார கஷ்டமும் தான் வாழ்க்கையில் பார்க்காத ஒரு கடனை அந்த டைமில் பார்க்க வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பும் இதில் சொல்லலாம். நீங்கள் இது அதாவது குருவை பற்றி பேசுகிறப்ப சொல்லுவாங்க, குரு தசை ஆரம்பித்து வந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, ராகு தசை கூட நல்லா இருந்ததுடா, குரு தசை கொலையத்துக்கிட்டு இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ராகு தசையில் கூட நான் நல்லாத்தே இருந்தேன், குரு தசை வந்ததுக்கப்புறம் இப்படி சிரமம் அப்படி நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போது இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் உட்காந்துச்சுன்னா குரு வந்து சிரமப்படுத்துறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இந்த மாதிரியான ஜாதகம் அதாவது மீன லக்னமாக இருக்குது, 5ல் குரு உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார், வக்ரம் ஆகாமல் இருக்கார், ஈவன் சந்திரன் கூட இருக்கார் அல்லது இல்லாமல் இருக்கார், சந்திரன் உச்சமாகவே இருக்காருன்னு கூட வச்சுக்கிறீங்க, சந்திரன் பவர்ஃபுல்லாக இருக்காருன்னே வச்சுக்கிருவான். இந்த கண்டிஷனில் இருந்தால் கூட அவங்களுக்கு கடன் நிச்சயமாக இருக்கும், பொருளாதார கஷ்டம் இருக்கும், தொழில் ரீதியாக சிரமம் இருக்கும், கரியரில் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. வாட் தே ஹவ் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்டில் வந்து அவங்க ஃபுல்ஃபில் ஆக முடியாதுங்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் நிற்பாங்க. இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க, எல்லாத்துக்கும் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். சரியா? அப்போது இந்த உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறது அப்படின்னு தான், அடேங்கப்பா எனக்கு குரு உச்சமில் தெரியுமா உனக்கு அப்படின்னம்னாக்க உச்சந்தையா, ஆனால் என்ன செஞ்சிச்சு உச்சம் வேட்டியை கிழிச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இந்த இடத்துக்கு வேலை செஞ்சிடும். சரியா? சரி, இப்போ இதே இதை வந்து லக்னத்தை தூக்கி தனுசில் ஓட்டுக்குருவான். இப்போ தனுசு லக்னமாக இருக்குது, குரு வந்து உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார், சந்திரன் ஆட்சியாக இருக்கார், உச்சமாக இருக்கார், நீசமாக இருக்கார், எப்படியோ இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே குரு உச்சமாகி ஈவன் சந்திரன் நீசமானாலும் குருவுக்கான உச்சம்தான். ஏன் தெரியுமா? அதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. எப்படின்னு கேளுங்க. இப்போ பாருங்கள், இப்போ சந்திரன் நீசம்னு வச்சுக்கரலாமா விருச்சிகத்தில்? சரி, இப்போது குரு உச்சமாயிருக்கார், அவர் உச்சம் பெற்றவன் வந்து நீசமாயிட்டார் இல்லையா? வீடு கொடுத்தவன் நீசமாயிட்டான். அப்போ இந்த உச்சம் வந்து போலியான உச்சம் தானே, அப்படி தானே? அதான ரூல்ஸு. அப்போ இது வந்து போலீஸ் வேஷத்தில் இருக்கியா, ராசா வேஷத்தில் இருக்கியா, ஒரிஜினல் ராசா கிடையாதியா அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த நீசம் பெற்ற சந்திரன் 5ஆம் பார்வையா குரு பார்ப்பாரா? அப்போ குரு பார்த்தா கோடி குற்றம் நீங்கும்ல. அப்போ அந்த நீசம் நீங்கி போயிரும்ல. நீசமாய் கோளும் வக்ர நிலையினில் நிற்குங்காலை ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சுமம் அறிந்து மற்ற சுவர்நிலை தெரிந்து தக்க மாட்சிமையோடு குருவை மதித்துமே பலனை கூறுனானே. அப்போ குரு தான் பார்க்குறாருல்ல, சரியா போச்சுல. அப்போது இந்த குருவுக்கு மட்டும் உச்சம் பெற்ற நிலையில் நின்று அவருக்கு வீடு கொடுத்தவன் நீசமானாலும் அந்த குரு உச்சம்தான். அதான் குருவுக்கான ரேர் ஃபினாமினான்னு சொல்லலாம். அப்போ அந்த வகையிலையும் இங்கே சந்திரனை வந்து குரு பார்க்குறதுங்கிறது சிறப்புமான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ தனுசு லக்னக்காரங்களுக்கு குரு உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, நிச்சயமாக இந்த குரு தசை நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க பிறந்த இடத்துலையோ பூர்வீகத்துலேயோ ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டிலையோ தகப்பனார் சம்பாத்திலையோ இருக்க மாட்டாங்க. இடம் விட்டு இடம் மாறி போனால் தான் இவங்களுக்கு வளர்ச்சி, இல்லாட்டி வளர்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க.
அதே சமயத்தில் வந்து இதே குரு வந்து 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். சார் இப்போ 4ஆம் இடம்ங்கிறது என்ன சார்? வண்டி, வாகனம், வீடு வசதிகள், அப்புறம் கார், பைக், அது மாதிரியான ஐட்டம் தானே. இப்போ இந்த தனுசு லக்னத்துக்கு 4ல் குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குரு தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், இவங்க வண்டி வாகனம் வாங்குறதுக்கு லேட் ஆகும். சிலர் வந்து 18 வயசுலேயே வீட்டில் அழுது அடம் பிடிச்சி உருண்டு பிறண்டு ஒரு பெரிய பைக்கை வாங்கி சர்ருபுருன்னு ஓட்டுறாங்கல்ல, அப்படிலாம் இவங்க ஓட்ட முடியாது. இவங்க தன்னுடைய சுய உழைப்பால், சுய சம்பாத்தியத்தினால அந்த வண்டி வாகனத்தை வாங்குவாங்க, சொத்து பத்தை வாங்குவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. ஆனால் ஒன்று பிரமாதமாக பண்ணுவாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் என்ன டைம் டிலே ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ 4ல் குரு ஆட்சியாகி நிற்கலாமா? நிற்கலாம். தனுசு லக்னத்துக்கு குரு 4ல் நிற்கலாம். இப்போ நான் சொன்னேன் ஆட்சி உச்சமானதுங்கிறது மீன லக்னத்துக்கு மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் யோகம் இருக்குது, உச்சத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு. தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உச்சத்தில் பிரச்சனை இல்லை, ஆட்சியும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் அது மூலத்திரிகோணம். எது குருவுக்கு மூலத்திரிகோணம்ங்கிறது வந்து தனுசு ராசியை சொல்கிறோம் இல்லையா, அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும், உச்சம் பெற்ற நிலையில் நின்னாலும், உச்சம் பெற்றவன் கடகத்தில் உச்சமாகிற குருவுக்கு வீடு கொடுத்தவன் நீசம் பெற்ற நிலையில் இருந்தாலும் அது யோகத்தை செஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சரியா? இப்போது இந்த 2 ராசிக்கும் கேந்திர திரிகோணங்களில், அதாவது தனுசு லக்னமோ அல்லது மீன லக்னமோ லக்னமாக வந்து அவங்களுக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணங்கள்லேயோ வந்து குரு உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, மீனத்துக்கு திரிகோணமான 5ஆம் இடத்துல குரு உச்சமாகிறதுல மட்டும்தான் பஞ்சாயத்தை தவிர, மற்றபடி தனுசுக்கும் மீனத்துக்கும் கேந்திர திரிகோணங்களில் மீனத்துக்குடைய 5ஆம் இடத்தை தவிர மற்ற இடங்களில் கேந்திர திரிகோணங்களில் குரு உட்காந்து பலம் பெறுறதுங்கிறது நல்லபடியான பலன்களை செய்யும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தமான தொடர்புகள் உறுதியாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய ஆன்சஸ்டர் பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக அவங்க வந்து ஒரு கோயில் சம்மந்தமான விஷயங்கள் அல்லது வந்து ஒரு சங்கம் சம்மந்தமான விஷயங்கள், சமுதாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டவங்களாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பும், அந்த பேரும் புகழும் பெற்ற குடும்பத்திலேருந்து தான் அவங்க வந்திருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பும் சொல்லலாம். அப்படியான ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் இருக்கும். இவங்களுக்கும் அந்த வயசு போகிற காலங்களில் அந்த ஸ்பிரிச்சுவலி அவங்க வந்து ரொம்ப ஆழமாக போவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இதோட கேது சேருதுன்னு வச்சுக்கோங்க. 5, 9ஆம் பாவத்தில் குரு பகவான் சம்மந்தப்பட்டு அல்லது லக்னத்தில் குரு உட்காந்து அதை கேது பார்க்குறார் அல்லது கேது சேர்ந்துருக்கிறார், கேது தசை நடக்குது அல்லது குரு தசை நடக்குது, அது ஒரு மெச்சூரான வயசு, அதாவது எபோவ் 40 வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் வந்து அவங்க மெடிடேஷனில் உட்காந்தாங்கன்னா 3 வருஷம் உட்காந்தவன் அடையக்கூடிய அந்த உச்சம்னு ஒன்று இருக்கும்ல, அதை அப்படி டக்குன்னு அப்படி லிஃப்ட்டில் போன மாதிரி சக்குன்னு போய் உச்சத்துக்கு போயிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. சிலருக்கு வந்து காஸ்மிக் எனர்ஜி வந்து தகவலே கொடுக்கும் அவங்களுக்கு, அது வாய் திறந்து பேச வேண்டியதில்லை. சில விஷயங்கள் அவங்களுக்கு மனசில் உணரும், எனக்கு அப்பயே மனசில் பட்டுச்சு அப்படி பார்த்துருக்கீங்களா. அப்போ அது மாதிரி மனசில் உணரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல சொல்லும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இந்த 2 லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். சரியா? அதே இது வந்து 6, 8, 12ஆம் இடத்துல அப்போ மறைஞ்சு வச்சுன்னா மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் குரு கெடுத்துருவார் ஐயா அப்படின்னாக்க 6, 8, 12 மறைஞ்சால் சிரமங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே குரு வக்ரம் ஆயிட்டார்னா அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. எது பிரச்சனை கிடையாது, வக்ரம் ஆயிட்டார்னா பிரச்சனை கிடையாது. அதில் இன்னொரு விசேஷம் இருக்குது தெரியுமா, மீன லக்னத்துக்கு 11ஆம் பாவத்தில் குரு நீசமாகட்டும். ஐயா நீசமாகி நீச்ச பங்க ராஜயோகத்துக்கு போகலன்னே வச்சுக்கிருவோமே, இப்படி வச்சுக்கிருவோம். மீன லக்னம் குரு நீசமாயிட்டார், சனி வந்து எங்கே இருக்கார் எங்கேயா ஒரு பக்கம் வச்சுக்கிருவான், அப்படி வச்சுக்கிருவான். இப்போது இந்த குரு தசை நடக்குது அப்படின்னா இப்போவும் இந்த ஜாதகன் ஜெயிச்சிருவான். ஆனால் அவன் ஜெயிக்கிற வெலாசிட்டி கம்மியாக இருக்கும், அவன் அக்குமுலேட் பண்ணக்கூடிய வெல்த் வந்து கம்மியாக வேணா இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான். இந்த இடத்துல குரு நீசத்தை பற்றி பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இதே இது வந்து தனுசு லக்னமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிருவோமே, இந்த இடத்துல சிரமப்படுத்தும். குரு வந்து தனிச்ச நிலையில் நின்று 2ஆம் இடத்துல நீசம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட வேண்டி வரும், அல்லது ஃபேமிலி ரீதியாக கஷ்டப்பட வேண்டி வரும். இல்லை எனக்கு பொருளாதாரம் ஃபேமிலியும் நல்லா இருக்குது அப்படின்னாக்க ஹெல்த் ரீதியாக டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பை இந்த காம்பினேஷன் கிடையாது. இந்த கிரகம் தனிச்சிருந்ததுன்னா காம்பினேஷன் வந்துருச்சுனாலே அப்புறம் நிறைய சேஞ்சஸ்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அப்போது இந்த தனுசு லக்னத்துக்கு 2ல் குரு நீசம் ஆகக்கூடாது, ஆனால் மீன லக்னத்துக்கு 11ல் குரு நீசம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. அதுலேயே நீச்சபங்க ராஜயோகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி வரும்? நீச்சபங்க ராஜயோகங்கிறது வக்ரமாகிறதுனால அல்லது வந்து அந்த சனி வந்து ஆட்சி உச்சமாகிறதுங்கிறதுனால இப்படி ஏதோ ஒரு விதத்தில் வரலாம். அப்படி வந்ததுன்னா அந்த ஜாதகர்கள் குருதசையில் ஜெயிச்சிருவாங்க, அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல நீசம்ங்கிறத எடுத்துக்கக்கூடாது. சரி,
இப்போ இந்த 2 லக்னத்துக்கு எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ வந்து சனியினுடைய வீட்டுக்கு வாங்க. மகர கும்ப லக்னங்களை எடுத்துக்கோங்க. இந்த மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் குரு எப்படி ப்ளே பண்ணுவார் அப்படின்னாக்க 2க்கும் வேறு மாதிரி பண்ணுவார். அதான் இதில் விசேஷம். இல்லைப்பா 2மே சனியோட ஆட்சி விடுதாப்பா, அதனால் சரியாக தப்பாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் ஜேப் இல்லைன்றவர். அது எப்படின்னா, கும்ப லக்னத்துக்கு வந்து குரு வந்து யோகத்தை வந்து விரிவாக செய்வார். மகர லக்னத்துக்கு செய்யக்கூடிய யோகங்கள்ங்கிறது கொஞ்சம் சுமாராக இருக்கும். எப்படி பார்ப்போமே. இப்போ லக்னம் வந்து கும்ப லக்னம் எடுத்துக்கிடுவோம். இந்த கும்ப லக்னத்துக்கு குரு வந்து ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார் 11ஆம் இடத்துல, அல்லது 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். இப்போ பாருங்கள் பியூட்டியாக, 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் சார். இப்படி 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார் யார்? குரு. லக்னம் வந்து கும்ப லக்னம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு தசை யோக தசை, சரியா? செப்பிய தனத்திலாவன் தனியராய் அவர் கேள் ஒன்னன். இவன் தனிச்ச குருவாக இருந்தாலும் ஜெயிப்பான்றான். எது? கும்பலக்னத்துக்கு குரு வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கலாம், 8ல் மறையப்படாது, 12ல் மறையலாம், தவறு கிடையாது. ஈவன் நீசமாக கூட ஆகலாம். 12ல் நீசம் தானே ஆகலாம், தப்பு இல்லை. ஆனால் 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருந்தாலும், 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலும், 11ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் இந்த குரு கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய குரு, அப்படி எடுத்துக்கிடலாம். இந்த கல்யாணம் டிலே ஆகிட்டு இருக்கு. இந்த குரு தசை வந்தாலோ குரு புத்தி வந்தாலோ, நான் சொல்கிறது குரு பலம் இல்லை, குரு பலம்ங்கிறது வேறு. அது எப்படின்னாக்க கோச்சார குரு, அது ராசியிலேருந்து எடுக்கணும். நம்ம தசா புத்தியை சொல்லிகிட்டு இருக்கோம், லக்னத்திலேருந்து எடுக்கணும். அப்போது இந்த குரு தசை வந்ததுனாலோ குரு புத்தி வந்ததுனாலோ அப்போ கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்ததுன்னா அது வாழ்நாள் பூரா யோகத்தை செய்கிறதெல்லாம் கூட உண்டு. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, இப்போது ஏதாவது ஒரு வேலையாக போகிறாங்க. வேலையாக போகிறப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சொத்து இருக்குது, அது நீங்கள் பாருங்கள், இல்லாட்டி யாராவது கேட்டால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சரி, நம்மளுந்தையும் போய் பாட்டு வரும், யாரும் கேட்டால் சொன்னால் கிடக்குது, அல்லது யாரோ ஒருத்தன் கேட்டுக்கு இருந்தேன் அம்பரண்டு அப்படி கூட கேட்டு சூட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு அங்கிட்டு போகிறீங்கன்னு வச்சுங்களேன். டக்குன்னு அதை பிடிச்சிக்கிறோம். கையில் காசுலாம் இருக்காது. சொத்து வாங்கினவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள், கையில் காசு இல்லாமல் தான் போய் அட்வான்ஸே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சொத்தை வந்து அந்த டைமில் அவங்க பதிஞ்சு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ரேப்பிட் டெவலப்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய காலத்தில் அதில் வர்ற வருமானத்தை எடுத்து, அவர் புள்ள காலத்தில் எடுத்து, பேரங்காலத்தில் எடுத்துங்கிற மாதிரியான அளவில் நிற்கிற சொத்துக்கள்லாம் உண்டு. அப்போது இது எல்லாத்துக்கும் அந்த கீவேர்டு அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஒரே ஒரு இடத்துல இருக்கும். இந்த சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டாங்க, போகலன்னா சொந்த வந்ததுக்குள்ள ரொம்ப கேவலமாக பேசிவிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு கூட போயிடுவோம். இல்லை 2 100 சோப்பில் வச்சுக்கிட்டு போனோம்னா ஒரு மொய்யை வச்சுட்டு கூட வந்துடலாம் அப்படின்ற மாதிரி போகிறோம் இல்லையா? அப்படி போகிற இடத்துல கல்யாணத்துக்கு போனவனை மாப்பிள்ளை ஆக்கி விட்டுருவாங்க. சில இடங்களில் பார்த்துருப்போம், ட்ராவல்லாம் நியூஸ்லலாம் வந்திருக்கும். அப்போ அது மாதிரி அந்த டபக்குன்னு ஒரு யோகத்தை ஒரு சின்ன டைமில் சார், ஒரு சின்ன டைமில் அப்படி டக்குன்னு மாப்பிள்ளை காணாமல் போனாருங்க, அந்த பொண்ணு காலத்தில் நீயே தாலி கட்டுறா அப்படின்னு சொன்னதான் சரின்ட்டு போய் கட்டிவிட்றான்னு வைங்களேன். வாழ்நாள் பூரா ஃபீல் பண்ணுவேன், அப்படி கட்டிவிட்டேன் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணாமல் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களாம் கூட உண்டு, சந்தோஷப்படுறவங்களும் உண்டு, ரெண்டும் உண்டு. அப்போ இப்படி எடுத்துக்கோங்க. அப்போது இந்த ஒரு செகண்டில் பண்ணக்கூடிய யோகம் அவங்களுக்கு வாழ்நாள் பூரா யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வேல்யூவை கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட யோகத்தை இது செய்கிறதுக்கான அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த குரு வந்து அந்த ஒரு செகண்டில் கொடுக்கக்கூடிய யோகம்ங்கிறது அப்படி அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அவர் குருவா 16 வருடமும் குரு தசை வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு கொடுத்ததுனாக்க நமக்கு வைக்கிறதுக்கு பேங்க் லாக்கரெல்லாம் பத்தாது, சரியா? அம்பிட்டு அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் எங்கிட்டு கொண்டு போய் வைக்கிறது? அதனால் அவர் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொடுக்குறதே வாழ்நாள் பூரா சரியாக இருக்குங்க, அப்படியான குரு. அப்போ மகர லக்னத்தை கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவத்தில் குரு போய் உச்சமாயிருக்கா, நல்லபடியாக இருக்கும் இந்த குரு தசை. அதே மாதிரி 11ல் இருக்கார், 12ல் இருக்கார், 2ல் இருக்கார், எங்கே வேணாலும் இருக்கட்டும், நல்லா இருக்கும்ப்பா, அதில் பிரச்சனை இல்லை. 8ஆம் இடத்துல போயிருக்கார், இங்கே தான் சிக்கல் வரும். 8ஆம் இடத்துல போய் குரு மறையப்படாது. அப்படி மீறி மறைஞ்சிட்டாருன்னா புதன் ஆட்சியாவோ உச்சமாவோ மிதுனத்துலேயோ கன்னிலேயோ இருந்துட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது. அப்பையும் வந்து 8ல் மறையலாம், தவறு இல்லை. ஆனால் புதன் வீக்காக இருக்கார் அல்லது வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே 8ல் போய் குரு உட்காந்தாருன்னா கும்ப லக்னத்துக்கு மாட்டிக்கேன், அந்த திசையில் சிரமப்படுவாங்க, கடைப்படுவாங்கன்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் கலட்டி விட்டு போயிடுவாங்கன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் பிரமாதமாக சொல்லலாம். எங்கே அந்த 8ஆம் இடத்துல குரு போய் நிற்கிறதுங்கிறது கும்பத்துக்கு. சரி, கும்பத்துக்கு சரி. மகரத்துக்கு எப்படிப்பா இருக்கேன் எங்கே சொல்லு பார்ப்போம் அப்படின்னம்னாக்க இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று இருக்குது மகரத்தில். இப்போ இப்படியே எடுத்துக்கோங்க சார். அதாவது மகர லக்னம் 7ல் குரு உச்சம், குரு தசை நடக்குது. இப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னம்னா இந்த குரு பாருங்கள், மீன லக்னத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு உச்சமாகி வக்ரமாக இருந்தால் அவன் ஜெயிச்சிருவான், வக்ரம் ஆகலைன்னா சிக்கல். இங்கே மகர லக்னத்துக்கு குரு வக்ரம் ஆகக்கூடாது. குரு வக்ரம் ஆகாமல் 7ல் உச்சம் பெற்ற நிலையில் நின்று அதனுடைய தசை நடந்ததுன்னா
நிச்சயமாக சொத்து வாங்கியிருப்பாங்க, வீடு கட்டியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, பிள்ளை பெற்றிருப்பாங்க. என்னையா 12க்கு அதிபதி இல்லையா, 3க்கு அதிபதி இல்லையா, மறைவு ஸ்தானாதிபதி உச்சமாகிறது பஞ்சாயத்து இல்லையா, அதுவும் 7ஆம் இடத்துல போய் உச்சமாகுது. பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு. பொம்பளை பிள்ளை ஜாதகம்னா கணவன் வந்ததுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளை போன இடம் அப்படி வளர்ச்சி அடையும். அப்போது அந்த 7ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார் இல்லையா குரு, அது வந்து மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய குரு. ஈவன் தனிச்ச குருவாக இருந்தாலும் இந்த இடத்துல தனிச்ச குரு தோஷமே வேண்டியதில்லை. எண்ணிய லக்னத்துக்கு 6 குடைய கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் அப்படி சொல்லுவான். அதுக்கு நிறையா கவி இருக்குது. அப்போ 12க்கு அதிபதி 7ல் போய் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதும் 3க்கு அதிபதி 7ல் போய் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதும் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் யோகத்தை செய்யும். சரி, இதே மகர லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடம் தான் உச்சத்துக்கு போயிடுது. 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கார் குரு, அப்போயும் யோகத்தை செய்வார். திரிகோணத்தில் உட்காந்துருக்கார், 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கார், ரிஷபத்திலேயோ கன்னிலேயோ உட்காந்துருக்கார், பிரச்சனை இல்லை. 6, 8, 12இல் மறைந்திருக்கிறார் அப்படின்னாக்க இப்போ பாருங்கள், இதில் இன்னும் விசேஷமான பலன். 6, 8, 12இல் மறைந்திருக்கிறார். இப்போ நான் அடுத்து என்ன சொல்லேன்னு நினைப்பீங்க, வக்கரமாக இருக்க வேண்டும் கூடாது, வக்கரமாக இருக்கக்கூடாது சார். மகர லக்னத்தை எடுத்துங்க, 6ஆம் இடத்துல குரு இப்படி வச்சுக்குவோம். இங்கே குரு வக்ரமாகி அவருடைய தசை நடக்குதுன்னு வைங்களேன். இந்த மகர லக்னத்துக்காரங்களுக்கு ஃபைனான்ஷியல் கிரன்ச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பண விஷயத்தில் ரொம்ப டைட் ஆகிரும். அதே மாதிரி வேலை ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க சார். இருந்தீங்கன்னா கமெண்டில் போடுங்க சார், தெரியும். அதே மாதிரி 9ஆம் பாவத்தில் இதுனா 8ஆம் பாவத்தில் குரு வந்து மறைகிறார். இப்போ இந்த குரு வந்து வக்ரம் ஆகக்கூட, இந்த குரு வக்ரம் ஆகலாம், இந்த குரு வக்ரம் ஆகணும். இது வக்ரம் ஆச்சுன்னா யோகமாக இருக்கும். 6ஆம் இடத்துல நிற்கிற குரு வக்ரம் ஆகாமல் இருந்தால் தான் யோகமாக இருக்கும். சரியா? அப்போ இது மாதிரி 6ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆகி உட்காந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்க, அவங்க தான் செலவுக்கு பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுவாங்க, டே டு டே லைஃபுக்கு கஷ்டப்படுவாங்க சார். அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். சரி, அதே இது வந்து 12ஆம் பாவத்தில் நிற்கிறார், பேச்சுக்கே இடம்ல, ஆட்சியாக நிற்கிறாருக்கு, அவருக்கு ஆட்சியாக நிற்கிறாருப்பா, அவருக்கு மறைவே கிடையாதுயா, விடியா அந்த பிரச்சனையாக விடியான்ட்டு போயிடலாம். சரியா? இதெல்லாம் வந்து முதல் தரமான யோகங்களை செய்யக்கூடியது. இதுக்கு அடுத்த செக்மெண்ட்டில் நிற்குதுன்னா அது 2ஆம் தரமான யோகத்தை செய்வதற்கான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான அம்சம் சொல்லலாம். சரி, இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. மேஷ லக்னத்துக்கும் விருச்சக லக்னத்துக்குமான குரு என்ன பண்ணுவார்? ஏன்னா மேஷம் விருச்சகம் அப்படிங்கிறது வந்து காலபுருஷன் தத்துவத்துக்கு தலையுங்காலுங்கிற மாதிரி இடுப்பில் வந்து நிற்கும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு எப்படி என்ன வேலை செய்வார் அப்படின்றத நம்ம அடுத்த செக்மெண்ட்டாக பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? இப்போ மேஷத்துக்கு குரு 12ஆம் பாவாதிபதி, 9ஆம் பாவாதிபதி, பாக்யாதிபதி, 12ஆம் பாவாதிபதி. சரியா? இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போ குரு 12ஆம் பாவாதிபதியினுடைய வேலையை செய்வார், எப்போ குரு வந்து பாக்யாதிபதியினுடைய வேலையை செய்வார் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஜூம் மீட்டிங்கில் நிறைய அதை பேசியிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இருக்கல அவர் 12ஆம் பாவாதிபதியாக செயல்படுவார், இந்த இடத்துல இருக்கல 9ஆம் பாவாதிபதியாக செயல்படுவார். அந்த பிரிவு தெரிஞ்சாலே போதும், இதில் ஜெயிச்சிடலாம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம அதே மறுபடியும் இதை எடுத்துக்கிடுவோமே, சார்ட்டை வச்சுக்கிடுவோம், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் இல்லையா? சரி, இப்போ லக்னம் வந்து அதே மாதிரி மேஷ லக்னம் வச்சுக்கிடுவோம். இந்த மேஷ லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் குரு ஆட்சி ஆகியிருக்கார். ஒரு பிரச்சனையும் இல்லை சார். இன்னும் சொல்லணும்னா சொத்து சம்பாதிப்பேன், வீடு வாசல் சம்பாதிப்பேன், குரு வக்கரமாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இவர் தனிச்சு கூட இருக்கலாம், தப்பில்லை. அப்போ சொத்து சம்பாதிப்பார், வீடு வாசல் சம்பாதிப்பார், பொருளாதாரத்தை சம்பாதிப்பார், பேர் புகழ் சம்பாதிப்பார், வெளிநாடெல்லாம் போயிட்டு வருவார். அந்த காலத்தில் வெளிநாடு போக முடியாது, அதனால் வெளியூர் போயிட்டு வந்துடுவாங்க, தேசாந்திரம்லாம் போயிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தேசாந்திரம்லாம் போயிட்டு வருவாங்கன்ற மாதிரியான அமைப்பு இந்த குரு வந்து 12ஆம் பாவத்தில் நிற்கிறதுங்கிறது. அதே குரு 9ஆம் பாவத்தில் ஆட்சி ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து 12ல் குரு ஆட்சி ஆகிருக்கார் இப்படி அப்படின்னாக்கா அது யோகத்தை கொடுத்துரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு வந்துருச்சுல்ல? ரைட், வந்துருச்சு. அப்போ இதே இது வந்து இந்த குரு வந்து 9ல் ஆட்சி ஆகி நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அதாவது தனுசில் மூலத்திரிகோண வீட்டில் பவர்ஃபுல்லான இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். ரைட்டா? இப்போது இங்கே 3 நட்சத்திரம் இருக்குது சார், மூலம், பூராடம், உத்திராடம் இருக்குது. இதில் மூல நட்சத்திரங்கால ஜட்ஜே பண்ண முடியாது, அது வந்து ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு மாதிரி வரும். அதனால் இந்த மூல நட்சத்திரங்காலில் குரு இருந்ததுன்னா மட்டும் அது வந்து விதிவிலக்குக்குரியது, இன்னும் ஸ்பெஷல் விதிவிலக்குக்குரியது. அதே இது பூராடம், உத்திராடங்காலில் சூரியன் இருந்து குரு இருந்து, தனுசில் வந்து பூராடம் அல்லது உத்திராடங்காலில் குரு இருந்து அவர் ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தால், யார் சூரியனோ சுக்கிரனோ, இப்போ பூராடங்காலில் இருந்தால் சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருக்கணும், உத்திராடங்காலில் இருந்தால் சூரியன் ஆட்சி உச்சமாக இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் வலுவாக இருந்தால் அந்த குரு தசை யோக தசை. சரியா? இப்போது இவர் பூராடங்கால்லையும் உத்திராடங்கால்லையும் தான் இருக்கார். இங்கே சூரியனும் சுக்கிரனும் வலு குறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வரையில்
அதுக்கேற்ற மாதிரி இங்கே யோக பாக்கியம் சுருங்கிடும், அப்படி ஸ்ட்ரெங்கேஜ் ஆயிரும். இல்லைப்பா அவர் வந்து சுக்கிரன் வந்து வக்கரமாகி கெட்டே போய் நிற்கிறார் அப்படின்னாக்க இங்கே பிடிக்கும். எது குரு வக்கரம் ஆகாமல் இருப்பார், 9ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்பார், மூலத்திரிகோண ராசியில் நிற்கிறார், பாக்யாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார், கடன் பிரச்சனை தீராது. சரியா? அப்போ விதிகளை படிக்கிறதுங்கிறது வந்து பிரமாதமாக படிச்சுக்கலாமா, அருமையாக இருக்கப்பா. பாக்யாதிபதி வலுவாக நிற்கிறார், 9இல் குரு இருக்க, 1இல் புதன் வாழ, அன்புடன் கதல், நிறைய பாடல் சொல்லலாம் சார் இதுக்கெல்லாம். அப்போ 9இல் வந்து அந்த குரு உட்காந்துருக்கிறதுங்கிறது அப்படி. அதுவும் ஒரு இதை வேற பார்க்குறாரு, அது என்ன வக்கரமாகாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் உத்திராடங்காலில் பூராடங்காலில் இருந்து அவருக்கு நட்சத்திர கால் கொடுத்தேன், நீசமாக இருக்கார், வக்கரமாக இருக்காருன்னு வச்சுக்கிறோம். உத்திராடத்தில் வந்து சூரியன் வக்கரம் ஆக மாட்டார், அதனால் சூரியன் நீசமாக இருக்கார், 6, 8, 12 விழுந்து மறைகிறார், ராகு இதோட சேர்ந்துருக்கார், அப்படி வச்சுக்கலாம். சுக்கிரன் நீசமாகிறார், வக்கரமாகிறார் அப்படின்னு வச்சுக்கிறோம். சுக்கிரன் ராகுவோட சேர்ந்துட்டா யோகமாயிரும். எங்கே இங்கே குரு யோகமாயிரும் சார். சுக்கிரன் ராகுவோட சேர்ந்தாருன்னா பூராடங்காலில் குரு உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதை நல்லா யோசிச்சு பாருங்கள், ஐடியா கிடைக்கும். அதாவது பூராடங்காலில் குரு உட்காந்துருக்கார், அந்த குரு உட்காந்துருக்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரன் ராகுவோட சேர்ந்துருக்கார், அவர் வக்கரமாக இருக்கட்டும், வக்கரமாகாமல் இருக்கட்டும், ராகுவோட சேர்ந்துருக்காருன்னு வச்சுங்களேன். இங்கே குரு தசை தூக்கிறோம், பெருந்தூக்கா தூக்கிறோம், பெரிய அளவில் சம்பாதிச்சு விடுவாங்க. சரியா? சரி, இப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வந்து 9ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கிறது யோகத்தை செய்யுமா? செய்யும். இந்த மாதிரியான கண்டிஷனில் இருந்தால் செய்யும். நார்மலாகத்தான் இருக்குது அப்படின்னாக்க இங்கே பிரச்சனை கொடுக்கறதுக்கும் கடன் கொடுக்கறதுக்கும் அமைப்பு இருக்குது. 12இல் நிற்கிறாரு, கடன் வாங்குவாங்க, ஆனால் அதை பிரயோஜனமாக செலவு பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இதில் வந்துடும். இது மேஷ லக்னத்துக்கு. இதே மேஷ லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் உச்சமாகிறார், யோகக்காரன் சார், மிகப்பெரிய யோகக்காரன். அந்த குரு வந்து தனிச்ச நிலையில் நிற்கக்கூடாது, இந்த இடத்துல தனித்து நிற்கக்கூடாது சார் குரு. அதாவது லக்னம், இந்த லக்னம் வந்ததுன்னா சொல்லு. அப்பா வந்து கடை வீதிக்கு போயிருக்கார், வெளியில் தெரிலடா என்ன கடைன்னு வருவார். அதாவது என்ன வேலை இருந்தாலும் நம்ம சில பதில் சொல்லித்தானே ஆகணும். சரி, அப்போ இந்த மேஷத்தில் வந்து லக்னமாக வந்திருக்குது, குரு வந்து உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அதை வந்து எடுத்துக்கலாமே. குரு வந்து உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். இப்போது இந்த அந்தணன் தனித்து நிற்கில் அவகீர்த்தி மெத்த உண்டு, அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு சொல்கிறோம் இல்லையா? இப்போ சொல்லலாம், அதை இப்போ சொன்னோம்னா சரியாக வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போது மேஷ லக்னக்காரங்களுக்கு குரு தனித்த நிலையில் போய் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் நிற்கக்கூடாது. 9ஆம் பாவத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 12இல் எப்படி வேணாலும் இருக்கலாம் நார்மலாக, ஆனால் வக்ரமாகாமல் இருக்கணும். அதுமாரி வக்ரமாக இருந்தால் ராகு இதோடு சேர்ந்துருக்கணும். சரியா? இப்போ இந்த கான்செப்டில் வந்து இருந்ததுன்னா இந்த குரு தசை தூக்கிடும் சார். 7ஆவது வீட்டில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், அதில் பிரச்சனை கிடையாது. அப்போது இது 10ஆவது வீட்டில் இருக்குது, ஆனால் 10இல் நீசமாயிட்டார், அங்கே நீச்சபங்க ராஜயோகம் வரணும். அப்படி வரலைன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த குரு தசை ட்ராஜடியாக இருக்கும். ட்ராஜடி மீன்ஸ் என்ன, பொருளாதார கஷ்டம் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது இது வந்து இந்த குருவில் என்ன ஆகும்னா இது மாதிரி வித்தியாசமாக உட்காந்துருக்காருன்னு வச்சுங்களேன். இந்த இப்போ கூட நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட்டில் கூட போட்டுட்டு இருந்தார், அவர் பேரை கூட நான் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டுருந்தார், எனக்கு விபரீத ராஜயோகம் வேலை செய்யுமா, நான் 10 கோடி ரூபா சம்பாதிப்பேனா அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். பணங்காசனும் உருண்டோடிடும் உருவமில்லாத பொருளே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வழவிய வான்பொருள் செல்வமும் நில்லா, புத்தேல் உலகமும் புதல்வரும் பாரார், மிக்க அறமே விழுத்துணையாவது. நீ 100 கோடி சம்பாரி, 50 கோடி சம்பாரி, 80 கோடி சம்பாதிச்சாலும் அதாவது முடியாலும் மன்னனும் பிடிசாம்பல் ஆவான். நல்ல நீ சம்பாரித்து நிறுத்தி வைக்கக்கூடிய பேராகட்டும், புகழாகட்டும், சொத்தாகட்டும், பெருமையாகட்டும் எல்லாம் ஒரு காலத்தில் வாஷ் அவுட் ஆயிரும். காலச்சக்கரம் எல்லாத்தையும் மென்று தின்னு விடும். நான் பெரிய ஆளாக வரணும்னு நிறையா சம்பாதிச்சிட்டே இருக்கான் பாருங்க, பாவம் உடம்பத்தையும் கெடுத்துக்கிறியான். என்னதையும் சம்பாரிச்சு என்ன சாப்பிட்றோம்? ஒரு கப்பு பொங்கலுக்கு மேலே சாப்பிட்ருவியா, 2 இட்லி ஒரு தோசைக்கு மேலே சாப்பிட்ருவியா, ஒரு காப்பிக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சரியா? அப்போது நமக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்துன்னு வள்ளுவர்னு சொல்லியிருக்காரு. அதனால் அதையும் வந்து அதுக்குன்னு ரொம்ப மோசமாக எடுத்துக்கூடாதுங்கிறதும் கணக்கு கரெக்டு தான். இருந்தாலும் அப்படி வெறித்தனமாக சம்பாத்தியம்னு நோக்கி போக வேண்டியதில்லை. சரியா? நம்ம தேவைக்கு ஆண்டவன் நமக்கு கரெக்டாக படி அளந்துக்கிட்டு இருக்காரா, சாத்தியம் போதும் அது பத்தலைன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமா, நம்ம மனம் பத்தலைன்னு அர்த்தம். அவன் கொடுக்குறதெல்லாம் நிறைய தான் கொடுத்துட்ருப்பான். சரி, அதெல்லாம் விட்டுருவோம் இல்லையா? ஏன்னா எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குற இறைவனுக்கு நம்ம என்னத்தை கொடுக்குறான், திருப்பி என்னத்தை கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். நம்மகிட்ட என்ன இருக்குது கொடுக்குறதுக்கு? ஒன்றும் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற எந்த பொருள் அவன்கிட்ட இல்லாமல் இருக்குது?
தேங்காய் உடைக்கிறேன், பழம் உடைக்கிறேன், பழம் கொண்டு போய் வைக்கிறேன், சூடம் பருத்தி வைக்கிறேன், இதெல்லாம் வந்து இறைவனுடைய பொருள் இல்லையா? இங்கே எடுத்து அவனுக்கே அபிஷேகம் பண்ணுறதா? இது எப்படின்னா அவன் ஒருத்தன் வீட்டுக்கு விருந்தாளியாக போய் அவன் வீட்டிலேயே சட்டியில் சோத்தை போட்டு இருந்தா நீயே சாப்பிட்றான்னு பரிமாறுற மாதிரி இல்லையா? நம்மகிட்ட இருக்கிறது ஒன்று தான் சார் இருக்குது, நம்மளுடைய அறியாமை இருக்குது. அதை வேணால் இறைவனுக்கு கொடுங்க, அதை வேணால் கரெக்டான பாயிண்ட். என்ன கொண்டது எந்தனை தந்தது உந்தனை சங்கரா யார்கொலோ சதுரர் அந்தமில்லாத ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது என்பால். இல்லை நீ வந்து இறைவன் என்னை ஆட்கொண்டதுனால நான் வந்து மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். ஆனால் என்னைய நீ வந்து எடுத்துக்கிட்டதில் உனக்கு என்ன லாபம்? இந்த வியாபாரம் பெரிய நட்டத்தில் வியாபாரம் பார்த்துருக்கியா? நீ இன்னும் ஒரு இடத்துல வரும் பாட்டில் இதுக்கு மேலே விரிச்சுக்கிட்டு போனால் தமிழ் சேனல் ஆயிரும், வேணாம் சரியா? அப்போ அந்த வகையில் இந்த கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்லாம் சொல்கிறாங்க வருங்க. இந்த மாதிரியான குரு வந்து யோக பாக்கியத்தில் நின்றுச்சுன்னா பெருசாக சம்பாதிச்சு விடுவாங்கன்ற மாதிரியான அமைப்பு. இப்போ மேஷ லக்னத்துக்கு குரு 10ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார், வக்கரம் பெற்ற நிலையில் நிற்கிறார் அப்படின்னா அது யோகத்தை செய்ய ஆரம்பிச்சிடும். வக்கரம் இல்லாத நிலையில் இருக்கார் அப்படின்னா நீச்சபங்க ராஜயோகம் அந்த குருவுக்கு வரணும். வரலைன்னா சிக்கிக்கிறேன், வந்ததுன்னா நல்லாயிருக்கும். நீச்சபங்க ராஜயோகம் தான் நல்லாயிருக்கும் அந்த திசையில், சரியா? சரி, அப்போது 6, 8, 12 நின்றுச்சுன்னா 6ஆம் இடத்துல குரு நிற்கலாமா? தாராளமாக நிற்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இடம் விட்டு இடம் மாற்றி விட்டுரும், பூர்வீகத்தில் இருக்க முடியாது, ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டியில் நிற்காது, வேறு இவங்க சம்பாரித்து அதில் பெரிய வளர்ந்து நின்றுவாங்க. 6ஆம் இடத்துல நிற்கிறனால ஒன்றும் தவறு கிடையாது. அதே குரு வந்து 8ஆம் இடத்துல நிற்கலாமா? 8ஆம் இடத்துல நிற்கலாம்னா தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகிறதுல பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி தகப்பனார் வழி சொந்த பந்தத்தோட பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் அந்த குரு தசையில் பெரிய அளவில் ஃப்ளாஷ் ஆகுன்ற மாதிரியான அமைப்பு. ஆனால் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் மிகப்பெரிய ஆளாக வந்து நிற்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பும் வெகுஜன தொடர்பு பேர் புகழ்லாம் கிடைக்கும் சார். மேஷ லக்னக்கு அந்த கேட்டில் குரு உட்காந்துருந்துச்சுன்னா அப்பேற்பட்ட அமைப்பு இதில் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அந்த பேர் புகழை தக்க வச்சுக்கிடுவானா அப்படின்னாக்கா அதுக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், அது மாதிரியான அமைப்பு. சரி, இப்போ இதே இது வந்து இப்படி எடுத்துக்கோங்க. விருச்சக லக்னமாக இருக்குது, விருச்சக லக்னத்துக்கு நல்லா இருக்குமா ஐயா அப்படின்னாக்க விருச்சக லக்னத்துக்கு குரு எங்கே இருந்தால் நல்லாயிருக்கும்? அதையும் எடுத்துக்கணும்ல, இருங்க வரேன். விருச்சக லக்னத்தை எடுத்துக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. அதாவது இப்போ லக்னம் வந்து விருச்சக லக்னம், இதுவும் செவ்வாயுடைய ஆட்சி வீடு தான் இல்லையா? செவ்வாயும் குருவும் சேர்ந்துருந்துச்சுன்னா அது இன்னும் பெரிய யோகம். குரு மங்கள யோகம்னு சொல்லி சொல்கிறான். பிரபல செய்வன் கூடி பேசும் ஒரு இடத்தில் இருக்குன்னு. சரி, இப்போ செவ்வாய் வீட்டில் வந்து அதாவது விருச்சகத்தில் லக்னம் விழுந்திருக்கு. 2ல் குரு ஆட்சியாக இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரி, ஈவன் தனிச்ச குருவாக இருந்தாலும் கல்யாணம் ஆயிரும், குழந்தை குட்டியெல்லாம் கிடைக்கும், இது பொருளாதார வளர்ச்சியெல்லாம் நல்லாத்தையும் இருக்கும். சரி, 5ல் குரு இருக்கார், எங்கள் மீனத்தில் குரு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. மீனத்தில் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் உட்காந்தா பொழைச்சிக்கிட்டான். உத்திரட்டாதி ரேவதி காலில் உட்காந்து மீனத்தில் எங்கள் குரு போய் உத்திரட்டாதி ரேவதி காலில் உட்காந்துருக்கார். உத்திரட்டாதிங்கிறது சனீஸ்வரனுடைய நட்சத்திரம், ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். இப்போ சனியுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் உட்காந்துருக்கார். இங்கே சனி வலுவாக இருக்கார் அப்படின்னா இந்த குரு தசை சார் நல்லா கவனிங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் குரு உட்காந்துருக்கார், அங்கே அது வந்து சனியினுடைய நட்சத்திரம். சனி வந்து இங்கே இப்படி ஆட்சியாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க, அல்லது இங்கே கூட ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதை பார்த்துருவாருன்றீங்க. இங்கே ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கும்பத்தில் மீனத்தில் வந்து குரு உத்திரட்டாதி நட்சத்திரம் காலில் உட்காந்து இப்போ குரு தசை நடக்குதுன்னு வைங்க. சொந்த தொழில் செய்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்து பெரும்பொருள் நட்டமாயிரும். சார் குரு ஆட்சியாக இருக்கார், இது ராசியை பார்க்குறாரு. அதே இது வந்து இப்போ இல்லை நான் தொழிலெலாம் ஆரம்பிக்காட்டி பரவாயில்ல, ஈமு கோழியில் கொண்டு போய் முதலீடு பண்ணுறேன், நான் வந்து கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணுறேன், நான் டபுள் இன்ஜினில் முதலீடு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் முதலீடு பண்ணி லம்பாக விட்டுருவேன். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள் கூடு விட்டு ஆவிதான் போன பின்பு ஔவையார் இல்லையா? எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்காங்க. வரகரிசி சோறும் வழுதுனங்காய் வாட்டும் முறமுறவெனவே பிடித்த மோரும் திறமுடனே முன்னெடுத்து புல்லு வேலூர் பூதன் புரிந்து விரிந்துட்ட சோறு எல்லா உலகம் பெறும் எங்கிட்ட மறந்தாப்பில் வந்தது. சரி, இப்போ குரு வந்து 9ல் வந்து அதை 5ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நின்று உத்திரட்டாதி காலில் இருக்கார், ரேவதி காலில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ புதன் வலுவாக இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். ரேவதிங்கிறது வந்து புதனுடைய நட்சத்திரம், புதன் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். இப்போ குரு வந்து மீனத்தில் ரேவதி காலில் உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க. இந்த குரு வந்து யோகத்தை செஞ்சிருவார் சார். அவங்களுக்கு வந்து நல்ல சம்பாத்தியத்தை கொடுப்பார் குரு தசையில். இவங்க வந்து பொருளாதாரத்தை கடன் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்து நிற்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. ஸோ இது மாதிரியான முன்னேற்றமான பாதைகள் அப்படின்றது இந்த குருவில் சொல்லிடலாம் ஆட்சி வீடுகளில். இதே இது வந்து உச்ச வீட்டில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம்.
இப்படி இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். எது விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் குரு வந்து உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார், தசை நடக்குது, மற்ற கிரக சம்பந்தம் இல்லை, தனிச்ச குருவாகவே நிற்கிறார் அப்படின்னாக்க இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது ரொம்ப சாமானியமாக ஆகாது, ரொம்ப லேட் ஆகும் கல்யாணத்துக்கு, இழுன்னு இழுத்துட்டு இருக்கும். அது பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். சரியா? சொந்தத்துலேயே மாப்பிள்ளை இருக்கும், பொண்ணு இருக்கும், தரமாட்டாங்க, கட்ட மாட்டாங்க. அதே மாதிரி தூர தேசத்தில் தேடிக்கிட்டு திரிவாகன்ற மாதிரியான அமைப்பில் உண்டு. இப்போ இது வக்கரம் ஆயிடுச்சு, அது வந்து வேறு இனம், மதம், மொழி, நாடு எல்லாத்தையும் கடந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த பருவ வயசில் அந்த குரு தசை வக்கரம் பெற்று உச்சம் பெற்று வக்கரம் பெற்று தசை நடத்துது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நின்றுச்சுன்னா அப்படி தூக்கிடும். அப்போது இவர் வந்து ஆட்சியாக இருக்கிறது உச்சமாக இருக்கிறதுங்கிறது விருச்சிக லக்னத்துக்கு இந்த மாதிரியான பலன்களை கொடுக்குது இல்லையா? இப்போ கேந்திரத்தில் நிற்கிறார், சனி வீடான கும்பத்தில் நிற்கிறார், அல்லது 7ஆம் இடமான ரிஷபத்தில் நிற்கிறார், 10ஆம் இடமான சிம்மத்தில் பிரச்சனையே கிடையாது, நல்லாயிருக்கும். 10ல் குரு தனிச்சு நிற்கக்கூடாது, அது ஒன்று தான் பாயிண்ட் இதில். எது சிம்மத்தில் குரு தனிச்ச நிலையில் நின்றக்கூடாது. மற்றபடி வந்து எங்கேனாலும் தனிச்சு நின்றுட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவன் வக்ரமாக இருந்தால் கூட ப்ராப்ளம் கிடையாது. எது வக்ரமாக இருந்துச்சுன்னா குடும்பம்னு உருவாகிறது. தம்பி இப்போ தான் வந்தான், சரி. வக்ரம்னு இருந்துச்சுன்னா குடும்பம் உருவாகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அது மட்டும் லேட் ஆகும். சிலருக்கு அந்த குடும்பமும் உருவாகி இதில் லேட் ஆகும். அதாவது புத்திர பாக்கியம் போக்குவரத்துங்கிறது டைம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதேமாரி குழந்தை கிடச்சிருச்சுனாக்கா அவங்களோட மல்லு கட்டியே இவங்களுக்கு ஆயுசு உயரும்னுவாங்கல்ல, அது மாதிரி அவங்க படிக்க வைக்கிறதுக்குள்ளே இவங்க படிச்சிடலாம். அப்படி படிச்சுக்கிட்டு போட்டு உருட்டி எடுத்துக்கிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போது விருச்சகத்தில் குரு இருந்தால், விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு இருந்தால் கேந்திரத்தில் இருக்கலாம். திரிகோணத்தை பற்றி சொல்லியிருக்கேன். 6, 8, 12 இருக்கலாமா? ஆனால் 6ஆம் இடத்தில் மறைந்து விட்டால் எப்படி திருமணம் நடக்கும்? இப்போ விருச்சக லக்னம் சார், இப்படி 6ல் குரு உக்காண்டார், அவர் வக்ரம்லாம் இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். 6ல் குரு உக்காண்டார். இப்போ வந்து குடும்பஸ்தானாதிபதி மறைந்து விட்டார், எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்னாக்க ஜோதிட விதிப்படி இந்த ஜாதகனுக்கு திருமணம் நடக்கிறதுங்கிறது கஷ்டம். அதுலேயும் வந்து இன்னும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சுக்கரன் வந்து நீசமாயிட்டார் அப்படின்னாக்க அவனுக்கு கல்யாணம் நடக்காதுப்பா, இது பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாங்க கல்யாணம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடலாம். இதே இது இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த குரு போய் வக்கரம் ஆயிட்டாருன்னு வைங்க, கல்யாணம் நடந்துடும். சரியா? அதே இது வந்து இங்கே குரு வந்து வக்கரம் ஆகலை, சுக்கரன் வக்கரம் ஆயிட்டார், நீசம் பெற்று வக்கரமாகி நிற்கிறார். இவருக்கு கல்யாணம் பண்ணுறதே வேலையே, வேறு ஒன்றும் வேலை இருக்காது. அதாவது குரு 6ஆம் பாவத்தில் போய் நிற்கணும் தனிச்ச நிலையில். இங்கே 11ல் சுக்கரன் வக்ரம் பெற்ற நிலையில் நிற்கணும், நீசம் பெற்று வக்ரம் பெற்று நிற்கணும். விருச்சிக லக்னத்துக்கு நடக்கிறது சுக்கர தசையாக இருக்குது அல்லது குரு தசையாக இருக்குன்னா இவர் கல்யாணம் பண்ணுற எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வச்சுருப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. பார்த்தோமே இப்போ கூட ரீசெண்டாக 7 பேரை கல்யாணம் பண்ண ஒன்று, 6 பேரை கல்யாணம் பண்ண ஒன்றுலாம் வந்ததில்ல நியூஸில், அது மாதிரியான அமைப்பெல்லாம் இதில் வந்துடும். ஸோ இது மாதிரியான கான்செப்ட் வந்து இந்த லக்னத்தில் யார் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறதுன்னு பார்த்தோம்னாக்க மேஷத்திலிருந்து மீனத்திலிருந்து கிட்டத்தட்ட 4, 2, 6 ராசிக்கு பார்த்துருக்கோம், 6 லக்னங்களுக்கு பார்த்துருக்கோம் இல்லையா? இன்னும் வந்து பாக்கி 6 லக்னத்துக்கும் தொடர்ந்து இப்படியே பார்த்துக்கிட்டே போனோம்னா நம்ம நிறைய டைம் எடுத்துருவோமோன்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், 2வது எபிசோடாக மாற்றிக்கலாமா இல்லை ஒரே எபிசோடாக வச்சு முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம். இல்லை வேண்டாம், 42 நிமிஷம் வந்துட்டோம், 30 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எங்கே முடிக்கிறது, எங்கிட்டனாலும் பிடிச்சோம்னா அப்படியே கட்டியாக பிடிச்சிக்கிறது இல்லை. அதனால் எனிவே அப்போது ஒருத்தருக்கு வந்து குரு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் யோகத்தை செய்துவிடும், எல்லாத்துக்கும் தோஷத்தை செய்துவிடும் அப்படிலாம் எடுத்துக்கக்கூடாது. இன்னும் வந்து இந்த துலா லக்னத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குது. துலா லக்னத்துக்கு குரு எங்கே உட்காந்தாலும் கெடுத்து போடுவாரியா அப்படின்னுலாம் இருப்பாங்க. துலா லக்னத்துக்கு குரு ராஜயோகம் செய்கிறதுக்கெல்லாம் அமைப்பு இருக்குது. ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி குரு கெடுத்துருவார் அவனு, அதெல்லாம் கிடையாது. குருதசை நடந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பார்ப்போம், ஒன்றா பார்த்துட்டு வருவோம். இதனுடைய அடுத்த பார்ட்டில், செகண்ட் பார்ட்டில், குருவனுடைய செகண்ட் பார்ட்டில் வந்து இந்த பாக்கி இருக்கக்கூடிய 6 ராசிகளுக்கும் நம்ம பார்த்துடலாம். சரியா? அநேகமாக இப்போ கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ மீண்டும் நம்ம வந்து இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.